பாதுகாப்பு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் யோகநாதன் தலைமையில் நடைபெறுகின்ற யோகநாதன் சிறுசோழன் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த விவசாயிகள் விழிப்புணர்வு கூட்டத்திற்கு நெய்வேலியில் பிறந்து சாதாரண விவசாயி இருந்து ஒரு சிறிய வயதில் 3 லட்சம் பனை கன்றுகளை நட்ட ஒரு இளைஞர் ஒரு பனைமரம் 2500 லிட்டருக்கு மேல் தண்ணீரை இந்த பூமியில் சேகரிக்குமாம். 3 லட்சம் பனை மரம் எவ்வளவு தண்ணீரை சேகரிக்கும்? அது உலகு. நாம செலுத்துல பாக்குறோம், பேப்பர்ல பாக்குறோம். ஆனா இந்த பகுதியில மாட்டேங்குது. இதை நம்ம என்ன சொல்றது? நமக்கான இது போராட்டம் கிடையாது, அடுத்த தலைமுறைக்கான நாம் பாதுகாக்கும் ஒரு வழி. இந்த நீரை, காவிரி நீரை சேமிக்கிறோம். அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எனவே நாம இலவசங்களை கேட்கல, மற்றது எதுவும் கேட்கல. எங்களுடைய கோரிக்கை இந்த வீணாகும் நீரை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பல வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம். உதாரணமாக ஒரு திருத்தேமலை ஏரியில தண்ணி கொண்டு வர சொல்லி இன்னும் அதை போராடிட்டு இருக்கோம். 60 ஆண்டு காலமாக இன்னும் அந்த ஏரிக்கு தண்ணி வராம இருக்குது. இந்த மாதிரி ஏரிகள் நிறைய ஏரி இருக்கு. இது நமக்கான இது கோரிக்கை கிடையாது. அடுத்த காக்கை, சிட்டு, குருவி எல்லாத்துக்கான கோரிக்கை. அதை அரசு கவனம் எடுக்கணும். எனவே இந்த நீரை சேமிக்க இந்த திட்டத்தை ஐயாற்று பாசன திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றணும். எவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றுறீங்க. அதை காட்டிலும் விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்பு. விவசாயம் என்பது இந்தியாவின் முதுகெலும்பு என்பதை சொல்வதற்கு மட்டுமல்லாமல் நாம் அதை சரி செய்ய